ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் மார்னிங் பார்க்கும்போது தான் நம்மளோட கோல்டாப்பிள் அப்படியே தனியாகவே மலர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. அப்போ தான் சரி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எனக்கு ஐடியா தோணிடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு லைக் கொடுங்க, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கமெண்ட் கொடுங்க பிடிச்சிருந்தா. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் புது புது ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சேல் போடும்போது கூட நல்ல வெரைட்டிஸ் வாங்கலாம். இங்கே ஒரு லீஃப் வருது. ஓகே, அடுத்த வெரைட்டி பார்க்கலாமா? இது நம்மளோட பீக் ஆஃப் பிங்க் தான். நல்லா மலர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி நடுவில் சீட் போட்டு தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம மலர வைக்கணும். இந்த டைம் பீக் ஆஃப் பிங்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளவர்ஸ் ஆக்சுவலி. அதுவும் நல்லா பெரிய பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸு, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வெளியில் இருக்கிற பெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம மலர வைக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த பீக் ஆஃப் பிங்கில் இந்த ஒரு லைட் ஷேட் இருக்குது பாருங்கள், அதுதான் இதோட அந்த ஸ்பெஷல். அதே மாதிரி பீக் ஆஃப் பிங்குக்கு சீட் போர்டு இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு சீட்ஸும் கிடைக்கும் இதில். பட் இதோட சீட்ஸ் நான் சேல் கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, ஏன்னா நம்மளுக்கு இதே ஃப்ளவர் வருமா அப்படின்னு தெரியாது. நிறைய பூ இருக்குது இல்லைங்களா. ஸோ ஹனிபீஸ் இதில் இந்த சீட் போர்டில் க்ராஸ் பாலினேஷன் பண்ணி இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பிளான்ட்டில் எப்படி ஃப்ளவர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி வருங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிளான்ட்டோட பேரண்ட் பிளான்ட்டை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இதனால தான் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு. இது இதோட 3வது ஃப்ளவர் தான். இன்னும் இங்கே பட்டு இருக்குது. ஒரு பட்டு மட்டும் காஞ்சி போச்சு எனக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பீக் ஆஃப் பிங்க், செம்மையாக இருக்குது. இதில் ஒரு லைட் ஷேட், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பட்டு இருக்குது. இந்த பட்டு தான் காஞ்சி போயிடுச்சு, ஆனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது இது பிங்க் கலரோட பட்டுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். சூப்பராக இருக்குது. பிங்க் கலரில் இன்னும் பட்டு வந்துட்டு தான் இருக்குது. நம்மளோட ஐஸ்வர்யா பட் இல்லாமல் கொஞ்சம் டைம் கேப் விட்டு நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 2 இடத்துல பட்டு வந்திருக்கு. இங்கேயும் இருக்குது, இந்த சைடில் இருக்கான்னு தெரில. சில நேரம் பிளான்ட் அப்படி தான், ஒரு டைமிங் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது ப்ளூம் ஆகும். நம்மளோட பன்னீர் ரோஸு இன்னும் நல்லா மலர்ந்து அழகாக நிற்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கு. இந்த ஒரு பிளான்ட் தான் நம்ம நம்மளோட பெரிய டேங்கில் வச்சுருக்கேன். இது பாட்டிலே இவ்வளோ தூரம் ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே பட்டு வந்திருக்கு, ஃப்ளவர் வந்திருக்குது இவ்வளோ பெருசு. ஸோ டேங்கில் நல்ல பெரிய ஃப்ளவர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நம்மளோட பிங்கிலோடு பாருங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டிங் லீஃப் தான், அதுக்குள்ளே இதில் பட்டு வந்துருச்சு. கேமிலா இன்னும் இந்த ஃப்ளவர் கொட்டவே இல்லை, கொஞ்சம் கலர் தான் இதாகிடுச்சு. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது பட்டு. இதிலலாம் ஃபுல்லாக பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. கேமிலா ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. கலர் தான் இதோட அழகே. இது நம்மளோட க்ரீன் ஆப்பிள் தான். நான் ஜஸ்ட் ஒரு ரன்னரை எடுத்து பிளானிங் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் பாருங்கள், சின்ன ஒரு ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப்லாம் வர ஆரம்பிக்கும் போதே, ஓரளவுக்கு பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் தான், அதனால் அதோடயே எனக்கு பட்டு வந்துடுச்சு. இங்கேயும் பாருங்கள் க்ரீன் ஆப்பிள், இங்கெல்லாம் ஃபுல்லாக பட்டு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இதுவும் ஒரு க்ரீன் ஆப்பிள் தான், இதுலேயும் பட்டு வந்துருச்சு. உள்ளே இருக்குது பட்டு. ஒயிட் பியோனி பாருங்கள், சூப்பராக இன்னொரு பூ மலர வைக்கிறதுக்கு இருக்குது. ஒயிட் பியோனியோட ஃப்ளவர் கூட கொஞ்சம் டேஸ் வரும்.
இது இன்னொரு நாள் கழித்து நம்ம மலர வைக்கலாம். இந்த ஃப்ளவரும் நல்லா மலர்ந்துச்சு, இதுவும் நல்லா மலர்ந்துருச்சு. இது வந்து இப்போ ஒரு 4 டேஸே ஆயிடுச்சு. பட் இப்போவும் பாருங்கள் ரொம்ப அழகாகவே நின்றுட்டுருக்கு. இங்கேயும் ஒரு பட்டு வந்திருக்கு. நம்மளோட அமெரிக்கா மில்லியா இது வந்து கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது, குட்டி ஃப்ளவர். இது வந்து லீஃப் வர இடத்துல எல்லாமே வந்து பட்டு வந்துட்டுருக்கும். குட்டி ஃப்ளவராக ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் வந்து ஃபுல்லாக பட்டு தான். இங்கே பாருங்கள் எப்படி பக்கத்தில் பட்டு வந்துருக்குதுன்ட்டு. இங்கேயும் இருக்குது. நம்மளோட சாந்தினிலையும் அப்படி தான் பட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் கம்மியாகவே நின்றுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க க்ரோத்து கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு. பாருங்கள் இப்போ சாந்தினியும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, க்ரோத் வராத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வரும்போது பாருங்கள் சரப்பரா அப்படியே எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டு வந்துருச்சு. சில பிளான்ட்ஸ் வந்து நம்ம பிளான்டிங் பண்ண பிறகு அதோடய க்ரோத் அப்படியே ஸ்டக்கான மாதிரியே நிற்கும். அதுக்கப்புறம் வந்து இது நான் வந்து லைட்டாக ஒரு ஷாக்கு கொடுத்துட்டு ஃபர்டிலைசர் வச்சுருந்தேன். அப்போ வந்து சூப்பராக இப்போ வளர ஆரம்பிச்சு. நம்மளோட அகிலாலேயுமே நிறைய பட்டு வருது. இதுவுமே எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டு வர ஒரு வெரைட்டி தான் நம்ம அகிலா. என்னோட ஒயிட் மிராக்கிள், இது மிராக்கிள்லேயே ஒயிட் கலர் வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பட்டு வராமல் இருந்தது, இப்போ வந்து அழகான ஒரு பட்டு வந்து நிற்குது. இன்னும் மேலே வரல. இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நம்ம போய் தொடக்கூடாது, அப்போ அது மேலே வளராமலே போயிடும். நம்ம பிரபாவோட பட்டு வந்து பெருசாகிடுச்சு. இங்கேயும் இன்னும் மிராக்கிளோட ஒரு பெரிய பட்டு இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் தான் நம்ம மலர வைக்கணும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மிராக்கிளோட இன்னொரு பட்டு. இன்னும் கொட்டவே இல்லை நம்ம மிராக்கிள் அன்றைக்கி மலர வச்சுது. இந்த சன்லைட்டில் நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்படி நிற்கிறது பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த சைட்லேருந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போகலாமா. இது வந்து நம்மளோட திலன் தான். நாங்கள் போன டைம் சேல் போட்டிருந்தேன் இல்லைங்களா, பாருங்கள் திலனில் வந்து எப்படி ஃப்ளவர் பட்டு வந்திருக்குது அப்படின்ட்டு. ட்ராபிக்கல் வெரைட்டி தான் திலனும். நம்மளோட கர்ணாவில் காலையிலே வந்து ஹனிபீஸ் எல்லாம் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு கர்ணா கொட்டுற ஸ்டேஜில் இருக்குது. தேனி வந்து சுற்றிட்டுருக்குது பாருங்கள். இந்த கர்ணா வந்து தனியாக மலர்ந்தது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் நான் மலர வைக்கல, ஜஸ்ட் இந்த பெட்டல்ஸ் மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் மலர வச்சு கொடுக்கலாம். தனியாகவே மலர்ந்து நிற்கிறதும் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட கலரும் அவ்வளோ சூப்பராக தெரியுது. இங்கேயும் இருக்குது பட்டு. இன்னும் நிறைய பட்டு வந்துகிட்டே இருக்குது கர்ணாவில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா பிங்க் க்ளவுடு ஃபுல்லாலுமே பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது. இதா இங்கேயும் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. அகிலா இன்னும் 2 பட்டு அழகாக வருது. அகிலாவோட பட்டு தான் வந்து இதோட அழகே. இன்னும் கொஞ்சம் அகிலா வந்து நான் சொல்லுவேன் எப்போவுமே, இது வந்து டபுள் ஷேடாக இருந்தாலும் செகண்ட் டே தேர்ட் டேயில் வந்து இதோட ஃப்ளவரோட கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும்ன்ட்டு பாருங்கள். நல்லா ஒயிட்டாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே நம்மளோட அருணிமாவும் தனியாகவே மலர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சில பேர் கேட்குறாங்க ஏன் நம்ம வந்து ஃப்ளவரை மலர வைக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஃப்ளவரை மலர வச்சிட்டிங்கன்னா அது 2-3 நாள் நம்ம பார்க்கலாம். சில நேரம் வந்து மலர்ந்து அடுத்த நாளே சில வெரைட்டிஸ் எல்லாம் கொட்டி போயிடும். இந்த அருணிமா பாருங்கள் தனியாக மலர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் இதில் நிறைய பட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் லீஃபே ஹைட்டாக வளரும், அதில் எல்லாமே வந்து பட்டு வந்திருக்கு. இந்த லீஃபே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும், குச்சி வச்சு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் இது நம்மளோட அமார்ஜியா தான். 2 பட்டும் ஒரே மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இன்னும் இதில் நிறைய பட்டு இருக்குது. இது வந்து நாளைக்கு தனியாகவே மலரும். நான் இன்றைக்கி இதை மலர வைக்கல, நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அமார்ஜியா தனியாக மலர்ந்தாலே அழகாக இருக்குது.
இன்னும் அமெரிக்கா மேலியா இருக்குது இதிலெல்லாம். இங்கே பாருங்கள் ஒருத்தங்க 8 கால் பூச்சி. இதை நம்ம வந்து எடுத்து போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம அமெரிக்கா மேலியாவை மலர வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு பட் இருக்குது. இந்த டைமில் இந்த ஒரு மார்னிங்கில் வெயிலும் அந்த பேர்ட்ஸோட சவுண்டும் நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது இந்த கார்டனில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேருந்து போகவே மனசு வராது. சூப்பராக இருக்குல்ல. ஒரே டைமில் எத்தனை ஃப்ளவர்ஸ் பாருங்கள் அமெரிக்கா மேலியாவில். செம்மையாக இருக்குது. இங்கேயும் இருக்குது. இதெல்லாம் இப்போ மலர் வைக்கல ஸ்டேஜ் வரல. இது நம்மளோட ஒயிட் மஸ்கி தான். இதுவும் நான் இப்போ மலர வைக்கல. நாளைக்கு இதுவே மலருதான்னு நம்ம பார்க்கலாம். இதில் இன்னும் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கெல்லாம் கூட இருக்குது. இங்கேயும் நம்மளோட ஒரு அமோர்ஜியா தான் இருக்குது. இதுவும் நாளைக்கு இதுவே மலர்ந்துடும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் இதை மலர வைக்கல. இந்த ஸ்டேஜில் வேணால் நம்ம மலர வைக்கலாம், அழகாக தான் இருக்கும். ஆனாலும் இது நாளைக்கு நம்ம தனியாக மலர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அமோர்ஜியா வெரைட்டி தனியாகவே மலருது. இங்கே நம்மளோட ஒரு பிங்க் க்ளவுட் இருந்தது. இப்போ அதுலேயும் பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட புச்சாலேயும் வந்து பட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு பட்டு வந்துடுச்சு. புச்சால் எனக்கு லாஸ்ட் டைம் வந்து 3 பட்டு வந்து 3மே காஞ்சி போயிருந்துச்சு. நம்மளோட கர்ணா சூப்பராக இருக்குல்ல. கர்ணா அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒரு லைட்டு ஷேடு, ஆனால் நிறைய ஃப்ளவர்ஸ் வேறு ஒரு வெரைட்டி தான். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பட்டு இருக்குன்ட்டு. ஒரு ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டு வரும். ஒரு பட்டு பாருங்கள் காஞ்சி போச்சு. இது நம்மளோட தமோலேயும் பாருங்கள் பட்டு. எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டு வந்துட்டுருக்கு. நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு இதில் இதெல்லாம் கொட்டிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இதுக்கு சீட் போர்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னொரு பீக் ஆஃப் பிங்க் இருக்குது. இதையே நம்ம மலர வைக்கலாமா? இல்லைன்னா இதை நம்ம நாளைக்கு எப்படி மலருதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நம்மளோட வைடூரியோட பூ கொட்டுற ஸ்டேஜ் வந்துருச்சு. நேற்று நம்ம மலர வச்ச வைடூரியாவோட ஃப்ளவர் தான் இது. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம மிதிலா இருக்குது. மிதிலாலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையவே ஃப்ளவர்ஸ் கொடுத்தது. இன்னும் 2 பட்டு இருக்குது. எல்லாம் வாட்டர் கம்மியாக இருக்குது, வாட்டர் ஃபில் பண்ணணும். இது நம்மளோட ரெட் ஃபீலிங் தான். இதுவும் வந்து மலர வைக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. மலர வச்சு பார்க்கலாமா? இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் இது. இதுவும் வந்து நான் நிறைய சேல் கொடுத்துருக்குற ஒரு வெரைட்டி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான்டிங் பண்ணும்போது எனக்கு அழுகி போயிருந்துச்சு. திரும்பவும் இதை வாங்கி நான் பிளான்டிங் பண்ணேன். இது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான். எனக்கிட்ட இன்னொரு பாட்லேயும் இருக்குது. நல்லா ரெட்டு ஷேடில் வருது. சூப்பராக இருக்குது இதோட கலரே. அவ்வளோ அழகாக இருக்குது ரெட் ஃபீலிங்கு. ஒரு டீப் ஷேடு டார்க் பிங்கு நம்மளோட செந்தாமரை அதுதான். ஆனால் நடுவில் பாருங்கள் அந்த ஒரு ஒயிட்டாக இருக்கிற அந்த ஒரு சீடை சுற்றி இருக்கிற அந்த ஒயிட், இது அதோட நேம் எனக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் தான் செம்மையாக இருக்குது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி ஆகிடும். இன்னும் நிறைய பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். சூப்பராக இருக்குது. அடுத்து நம்மளோட வைகா நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதோட பட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நம்ம மலர வைக்கலாம்.
நிறைய பட்டு வந்துகிட்டே இருக்குது வைகால. ஒயிட் வெரைட்டி சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பெட்டல்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி எனக்கு வந்து தனியாக மலரும் தான் நினைக்கிறேன். பட் ஃப்ளவர் பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் வந்து இப்போ இதை மலர வைக்கிறேன். ஏன்னா இது வந்து தனியாகவே ஓரளவுக்கு ஓப்பனாக இருந்துச்சு. நாளைக்கு இது மலர்ந்துருக்கும். ஆனாலும் இன்றைக்கி நம்ம மலர வச்சா கூட பார்க்கலாம். அதனால நான் என்னோடய ஆசையை அடக்க முடியலன்னு நான் வந்து இதை வந்து இப்போ மலர வைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலி இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான். இருங்க நான் நல்லா காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். வைகா இது நேமு. இன்னும் ஃபுல்லாக பட்டு தான். இதில் எல்லாம் ஸ்டாண்டிங் லீஃபில் இதில் பட்டு வந்திருக்கு. இங்கே எல்லாம் பட்டு இருக்குது. நம்மளோட நித்தியாலும் நம்மளுக்கு நிறைய பட்டு வந்திருக்கு. நம்ம பீமோட ஃப்ளவர் வந்து வெளியில் இருக்கிற இதிலெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால இப்போ நான் இதை மலர வைக்கலான்னு பார்க்குறேன். இது ரெடி ஆகிடுச்சானே எனக்கு தெரியல. பட் வந்து காயிற ஸ்டேஜ் வந்துடுச்சு ரொம்ப. ஸோ அதனால் ஃபுல்லாக காயறதுக்குள்ளே நம்ம ஒரு எட்டு மலர வைக்கலாம். நான் அந்தளவுக்கு வளரல. இது இம்மெச்சூர் ப்ளூம் சொல்லுவோம் இதை. இதுக்கு மேலே நம்ம மலர வைக்கலைனாலும் இது வந்து அப்படியே நின்று காஞ்சி போயிடும். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் இந்த பட் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே என்ன காரணம்னு தெரியல, க்ரோத் வந்து ஸ்டக் ஆன மாதிரியே இருக்குது. இது ஒரு இம்மெச்சூர் ப்ளூம் தான். யூஸ்வலாக பீமோட ஃப்ளவர் வந்து அந்த பேர் மாதிரியே நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் தான். இப்போ வந்து இது வளராதனால தான் நம்ம வந்து மலர வச்சிட்டோம். யாரும் இந்த ஸ்டேஜில் மலர வைக்காதீங்க. ஃப்ளவர்லாம் நல்லா அழகாக தான் இருக்கும் போல். பட் வந்து நம்மளுக்கு இன்னும் இதோட ஃப்ளவர் பார்க்குற டைம் வரல. இங்கே பாருங்கள், தான் புதுசாக வந்து பட்டு வந்திருக்கு. இது இங்கேயும் ஒரு பட்டு வந்துட்டுருக்கு. நிறைய பட்டு வரும். இங்கே பாருங்கள் காஞ்சிருச்சு. இதாவது வளரும்போது நம்ம மலர வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். இது நம்மளோட AW7 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து அபிலாஷ் விஆரோட ஹைப்ரிட். இதில் 2 பட்டு வந்திருக்கு இப்போது. இது நம்மளோட D9 தான். இதோட ஃப்ளவர் நம்ம நாளைக்கு மலர வைப்போம். இன்னும் நிறைய பட்டு இருக்குது. நாளைக்கெல்லாம் மலர வைக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வீடியோ போடுவோம். இந்த மார்னிங்கில் இந்த ஒரு இளம் அந்த வெயிலுக்கும் இந்த பேர்ட்ஸோட அந்த ஒரு மியூசிக்கும் ஒரு லைட்டான ஒரு ப்ரீஸு, இளம் காற்று, அதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸும் ஹனி பீஸும் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது நம்மளோட டெரஸ்லேயே. இங்கேருந்து பாருங்கள் ரெட் ஃபீலிங்கோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஃப்ளவராக ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் பாய்.